ஆனால் இது வந்து நபிலுக்கு தெரிதோ இல்லையோ அடாமுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு கட்டம் வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஒரு கட்டம் வந்து உருவம் கொஞ்சம் கொஞ்சம் கலர்லாம் மாற ஆரம்பிச்சு, அந்த செத்து போன வாடை வந்து அவகிட்ட ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற 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 ஒரு கூர்மையான பற்களோட, கண்ணெல்லாம் சோப்பாக, முடியெல்லாம் பறந்துக்கிட்டு, நகங்கள்லாம் அவ்வளோ கூர்மையாக வச்சுக்கிட்டு இருந்தா. One eternity later. அப்புறம் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து எப்போதும் நான் நின்று பேசுவேன். ஸோ இந்த தடவை வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பொறுமையாக ஜாலியாக உங்கள்கிட்ட வந்து பேசலான்னு ஒரு இதில் இருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு என்ன இது பார்க்க போகிறோன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு பேய் கதை தான். அந்த பேய் கதை வந்து என்னென்னா, ஒரு மியூசியமில் நடந்த ஒரு கதை தான். இது வந்து ஒரு பொந்தியான பற்றின ஒரு ஸ்டோரி. இது வந்து ரியலாக ஃபிக்ஷனலாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ஜஸ்ட்டு கடைசி சீனால தான் எடுத்தேன். ஸோ அது வந்து ஃபிக்ஷனல்னு எடுத்துக்கலாம், இது வந்து ரியல்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வழக்கம் போல தான் வெல்கம் டு யுவான்ஸ். இந்த தடவை வந்து கொஞ்சம் சீரியஸாக, கொஞ்சம் ஜாலியாக அப்படியே அந்த இதில் போய் பேசலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போமா. புலையாடி மோனே. ஸோ இந்த இதில் பார்க்க போனீங்கன்னா, இந்த இதில் வந்து நம்ம வந்து பேர் வந்து நானே சொந்தமாக தான் எல்லாத்துக்கிட்டே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பேர் வந்து இதில் இல்லை. ஸோ நானே வந்து இந்த ஒரு கேரக்டருக்கு நான் வந்து பேர் வச்சுருக்கேன். இந்த ஒரு கேரக்டருக்கு பேர் வந்து நபேல்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நபேல் வந்து ஒரு 27 வயசு உள்ள பையன். அவன் வந்து இந்த தாமான்லேருந்து வேறு ஒரு தாமாண்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வரான். அதாவது பீண்டாகி வரான். அங்கே ஒரு வீடு கிடைக்கலன்னு இங்கே பீண்டாகி வரும்போது ஒரு வாரம்லாம் நல்லா தான் போணுச்சு. புது வீடு கிடச்சிச்சு, எல்லாம் கிடைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு 2வது வாரம் நபேல் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னு நடந்து போகிற கேப்பில் வந்து அங்கே ஒரு பொண்ணு இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து ஆலியா. ஸோ நம்மளே வச்சுப்போம், ஆலியானே வச்சுப்போம் அந்த பொண்ணு பேர். ஸோ அந்த பொண்ணு எப்படின்னா அழகாகவும் இருக்கும், ரொம்ப இளமையாகவும் இருக்கும்னால நபேலுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தோன்னே பட்டுன்னு ஸ்பார்க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே மயங்கிட்டார் அந்த மாதிரி. ஸோ நபேல் வந்து அந்த பொண்ணையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு யார், அதெல்லாம் வந்து நபேல் வந்து ரொம்ப கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் மறுநாள் வந்து நபேல் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. ஸோ மார்க்கெட்டுக்கு போகும்போது மறுபடியும் ஆலியாவை பார்க்குறாரு. ஆனால் இந்த தடவை நபேல் வந்து ஆலியாவை ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அவள் வீடு எங்கே இருக்குன்னு தேடலாம் அப்படின்னு நபேல் வந்து ஒரு நோக்கத்தோடு இருக்காது. ஏன்னா நபேல் வந்து இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னா, நபேல் வந்து ஆலியாவோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆலியா ரொம்ப பிடிச்சி போச்சுனால அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. அது எப்படி ஆலியாவுக்கு தெரியாமல். ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, நபேல் வந்து ஒரு கட்டம் வந்து ஆலியாவை ஃபாலோ பண்ணிட்டு போக நபேலுக்கு ஒரு கட்டம் ஷாக்கு. ஏன்னா வந்து பக்கத்து ஒரு வீடு இருக்குது. நபேலோட வீடும் ஆலியாவோட வீடும் பக்கத்து தான் இருக்குது. ஸோ இது வந்து நபேலுக்கு ஒரு கட்டம் ஷாக்காகவும் இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆலியாவோட வீடும் ஆலியா நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, இதை வச்சு நம்ம டேரா போட்டு நம்ம அவளை லவ் பண்ணலாம், அந்த ஒரு நினப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஆலியா வந்து அவங்க வீட்டு கதவு வந்து போகும்போது நபேல் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஆலியாவை அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆலியா என்ன பண்ணுறான்னு. ஸோ ஆலியா உள்ளே போகும்போது நபேல் வந்து திருட்டுத்தனமாக அந்த பின் வாசல் கண்ணாடி இருக்கும் போல் அங்கேருந்து பார்க்கும்போது நபேலுக்கு ஒரு கட்டம் வந்து மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம்,
அவர் வந்து ஒரு அடாம்னு வச்சுப்போம். இந்த கேரக்டருக்கு வந்து அடாம். இந்த அடாம் வந்து எப்படி சொல்கிறது, ஆலியாவோட புருஷன். ஆலியாவோட புருஷன் தான் அடாம். இது தெரிஞ்சுக்கிட்ட நபீல் வந்து ஒரு கட்டம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார். ரொம்ப ஜெலஸ் ஆச்சு, மனசே உடஞ்சி போச்சு ஒரு கட்டம். என்னடா நம்ம இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாம் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது நபீல் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டில் மனசு உடஞ்சி இதாக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து நபீல் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆலியாவும் ஆடாமும் வந்து 2 பேர் பேசிக்கிட்டு, ஆலியா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பாசமாக ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி. ஆனால் அடாம் வந்து அவர் சிரிக்கவே இல்லை, ரொம்ப சிடுமூஞ்சாவே இருந்திருக்காரு. அப்போ அடாம் வந்து கேட்குறாரு, நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க, நான் வந்து எத்தனை மணிக்கு வந்து உன்னை வர சொன்னால் நீ எத்தனை மணிக்கு வர, எனக்காக சாப்பாடு நீ ஆக்கி வைக்க மாட்டியா, இவ்வளோ நேரமாக நீ வர்றதுக்கு அப்படின்னு வந்து ஆலியா கிட்ட ஆச்சு பூச்சா ஏசியிருக்காங்க. ஆனால் ஆலியா வந்து அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்காமல் சிரிச்சுக்கிட்டு, இல்லை மன்னிச்சிருங்க, இப்போ உங்கள் சாப்பாடு ரொம்ப ரெடி ஆயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்படி சிரிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நபீல் வந்து பின்னாடியிலேருந்து மனசு உடஞ்சி இன்னும் அந்த சோகத்திலே தான் இருந்திருக்காரு. ஐயோ என்னையா இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம லவ் பண்ணது அந்த மாதிரி நினப்பில் இருக்கும்போது. ஆனால் நபீல் வந்து அப்படி என்ன தான் நடக்குது உள்ளே அப்படியும் உள்ளேருந்து ஒட்டு கேட்குறாரு நபீல். ஸோ அந்த டைமில் வந்து ஆலியா வந்து அடாமுக்கு சாப்பாடு பரிமாறி எல்லாம் முடித்த பிறகு அடாம் வந்து நல்லா சாப்பிட்டு பிடிச்ச பிறகு வந்து மறுபடியும் ஒரு கத்தி வந்து வெறிகொண்டு அப்படி திட்டிக்கிட்டே இருந்தார் அவ்வளோ காண்டில். இது பின்னாடி இருந்த நபீலுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மறுபடியும் கத்தியை தீட்டுறான், இதுக்கு ஏதாச்சும் பின்னாடி ஏதாச்சும் ஒன்று இருக்குமான்னு. அப்போ நபீலுக்கு ஒரு கட்டம் ரொம்ப சந்தேகமாகவும் தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து அடாம் வந்து ஆலியா கிட்ட வந்து, இது வந்து முழு நிலாவாச்சு, இப்போ முழு நைட்டாகிடுச்சு, நீ இங்கே இருக்கிற என்னென்ன எங்கெங்கே கதவு சாத்திட்டு அது எல்லாத்தையும் சாத்திடு, நீ வந்து வீட்டை விட்டு எங்கேயும் வெளியாகக்கூடாது, நீ ஃபுல்லாக ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு வந்து அடாம் வந்து எச்சரிக்கையாக சொல்கிறாரு. இது தெரிஞ்ச ஆலியா வந்து சரிங்க, நான் உங்கள் பேச்சை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு அது எல்லாம் ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நபீல் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் வீட்டுக்கு போயிட்டார். அதோட அப்புறம் வந்து நபீல் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அந்த நைட்டு அப்போ நபீல் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் அவளை பார்க்கவே கூடாது, அவளை காதலிச்சது தப்பு தான், அவள் பின்னாடி சுற்றுனதும் தப்பு தான், இனிமேல் அவள் வீட்டு பக்கமும் போகக்கூடாது, அவளை பார்க்கவே கூடாது, அவள் நினப்பே இருக்கக்கூடாதுன்னு நபீல் நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் வந்து பக்கத்து வீடு, அதாவது ஆலியா வீட்டில் வந்து ஏதோ வினோதமான ஒரு சத்தம் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது தெரிஞ்ச நபீல் வந்து சட்டுன்னு வீட்டு விட்டு வெளியாகி அங்கேருந்து ஆலியா வீட்டே பார்க்குறாரு, என்ன நடக்குது. அப்போ மறுபடியும் அந்த சவுண்டு கேட்டோடனே நபீலுக்கு வந்து ஒரு கட்டம் பயம் எடுத்துச்சு, ஐயோ ஆலியாவுக்கு என்ன ஆச்சுன்னு. ஸோ அவள் வீட்டுக்கு போய் அந்த வாசல்கிட்ட கரெக்டாக அவர் நிற்கிறாரு. ரொம்ப கத்தலாகவே தான் இருந்துச்சு, ரொம்ப சத்தமாகவே இருந்துச்சு அவள் வீட்டில். இது தெரிஞ்ச நபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்கு கதவு தான் லாக் ஆகிருக்குல்ல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நபீல் வந்து அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கதவு உடையலை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கதவை உடச்சி உள்ளே போகும்போது ஆலியா வந்து கார்னரில் அந்த சந்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப. அப்போ நபீல் வந்து ஒரு ஹேமரோட பிடிச்சிக்கிட்டு அவளை அடிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கார். இப்போ வந்து நபீல் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு, நீ வந்து அவளை விட்டு விலகியே நில்லுன்னு. அடாம் வந்து ஒரு கட்டம் வந்து இவன் யாருன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அப்போ நபீல் வந்து கேண்டில் தூக்கிட்டு அவள் பக்கத்துலேயே போகும்போது ஆலியா வந்து இப்படி சைடாக இப்படி பின்னாடி திரும்பிட்டான், கழுத்து பக்கம் தெரியுற மாதிரி திரும்பிட்டான். கழுத்து பக்கம் பார்க்கும்போது அவள் பின்னாடி வந்து ஆணி குத்தி வச்சுருக்காங்க அந்த பின்னாடி. அப்போ நபீல் என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன மரம் கழண்டிருச்சா, நீ எப்படி உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணலாம், அவளுக்கு போய் கழுத்தில் ஆணி அடித்து வச்சுருக்கியே, நீ என்ன மடையனான்னு கேட்டிருக்காரு நபீல். ஸோ வந்து நபீல் என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக போய் அந்த கழுத்தில் அந்த ஆணியை எடுக்கலான்னு போகும்போது அடாம் வந்து நபீலோட கையை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ
அடாம் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணுற உனக்கே தெரிய மாட்டேங்குது, இது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவள் கழுத்துலேருந்து ஆணி எடுத்தால் நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு அடாம் சொல்லும்போது அடாம் வந்து அது தடுக்கிறாரு. வேணாம், அவர் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து வேணாம், நீ பண்ணாத, இது பண்ணால் நம்ம 2 பேரும் உயிருக்கும் ஆபத்துன்னு அப்படின்னு சொல்லும்போது பட்டுன்னு வந்து ஆலியா கழுத்துலேருந்து அந்த பின் பக்கம் கழுத்துலேருந்து அந்த ஆணியை வந்து எடுத்துட்டார். எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்து நபீலும் அடாமும் நவுந்துட்டாங்க ஒரு கட்டம். அப்போ ஆலியா வந்து ஒரு கட்டம் அழுந்துக்கிட்டு இருந்தவ அழுவே நிப்பாட்டிட்டா ஒரு கட்டம். இப்போ 2 ஸ்டெப்பு நவுந்த பிறகு வந்து அடாமுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம உயிருக்கு வந்து நம்ம உத்தரவு கிடையாது, இன்றைக்கி நம்மளுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு அடாம் கத்திருக்கும் போது நபீல் வந்து ஒரு சைடு வந்து ஆணியும் ஒரு சைடு கேண்டலும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு நிற்கும் போது அடாம் வந்து ஒரு சைடு ஹேம்பர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச வந்து நபீலுக்கு வந்து அவளை ஆலியா பார்த்தோன்னே ஒரு வாசனை ஒன்று வரும். ஒரு பூ வாசனை அவகிட்டேருந்து வரும் எப்போதும் அவகிட்டேருந்து. இன்றைக்கி என்னான்னு தெரியல, நபீலுக்கு வந்து பூ வாசனை திடீர்னு வந்துருக்கு. திடீர்னு வந்து ஒரு செத்து போன வாடை வந்து ஆலியா கிட்டேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது வந்து நபீலுக்கு தெரிஞ்சோ இல்லையோ அடாமுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு கட்டம் வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஒரு கட்டம் வந்து உருவம் கொஞ்சம் கொஞ்சம் கலர்லாம் மாற ஆரம்பிச்சு, அந்த செத்து போன வாடை வந்து அவகிட்ட ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஒரு கூர்மையான பற்களோட, கண்ணெல்லாம் சோப்பாக, முடியெல்லாம் பறந்துக்கிட்டு, நகங்கள்லாம் அவ்வளோ கூர்மையாக வச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ இது வந்து நபீலுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஒரு பந்தியானா வந்து துருசாக வந்து அடாம் மேலே பாஞ்சி வயிற்றை கிழிச்சு குடலை ஃபுல்லாக கட்டிச்சு தின்னு அந்தமாரி ஒரு நிலமை வந்துருக்கும்போது அடாம் ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டார். ஏன்னா இதனால் வீடு ஃபுல்லாகவே ரத்தமாக ஆயிடுச்சு. நபீல் நினச்சா ஓடி இருக்கலாம், அவர் ஓடணும்னு தோணும்போது ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிட்டார், ஸ்டன் ஆகிட்டார் ஒரு கட்டம். ஏன்னா ஆலியாவா இவ ஏன் திடீர்னு இந்தமாரி மாறி இருக்கான்னு அவனுக்குள்ளே ஒரு சில பல கேள்வியும் உருவானுச்சு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு கட்டம் பிளாங்க் அவுட் ஆகிட்டார். ஒரு கட்டம் என்ன பண்ணுறது ஒரு பயத்தோட எங்கேயும் வெளியே போகணுன்னு தோணுது, ஆனால் அவர் வந்து ஓடவும் முடியல அவரால். அதுக்கப்புறம் வந்து அந்த பொந்தியானா வந்து அடாமை சாவடித்த பிறகு துருசா வந்து அவர் வந்து நபீலை தான் பார்க்க ஆரம்பித்தா. ஸோ நபீலுக்கு ஒரு கட்டம் பயம் வந்துடுச்சு, என்ன எப்படி இதுக்கப்புறம் எப்படி நம்ம தப்பிக்கிறது, எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம், அந்த ஒரு பயம் வந்துடுச்சு நபீலுக்கு. ஸோ அந்த பொந்தியானா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர நபீலுக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும்போது அந்த ஒரு காலுக்கு பின்னாடி வந்து அந்த ஆணி இருக்குல்ல, ஒரு காலில் மிதித்த பிறகு அந்த பொந்தியானா ஒரு சைடு நின்று பொறுமையாக நின்று நபீலை ஒரு கைட்டம் இப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நபீலுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம், அந்த ஆணியை பார்த்தோன்னே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, இந்த ஆணியை வச்சு எப்படியாச்சும் ஒரு பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து நபீல் நினச்சார். அப்போ அந்த பொந்தியானா வந்து ஒரு கட்டம் வந்து நகரவும் இல்லை, அப்படியே தான் நின்று பார்த்துக்கிட்டு இவன் என்ன தான் பண்ண போகிறான் அடுத்ததுன்னு. ஆனால் நபீலுக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் நம்மளுக்கு வழி, இந்த ஆணியை வச்சு ஆணி அவள் கழுத்துலேருந்து எடுக்கும் போது தான் அவன் பொந்தியானாவாக மாறினா. இப்போ அந்த ஆணியை வந்து அப்படியே எடுத்து அவள் கழுத்தில் வந்து ஹேமர்லேருந்து அடித்தா அவன் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவாள். அப்போ இது தெரிஞ்ச நபீல் வந்து அவள் பட்டுன்னு அவ்வளோ வேகமாக ஓடி அந்த பொந்தியானா ஆலியாவை பிடிச்சி அவளை அந்த திருப்பி ஹேமரை இப்படிக்கா பிடிச்சி அந்த கழுத்தில் வந்து பட்டீர்னு அடிச்சிட்டான் அந்த கழுத்து. அப்போ கழுத்துலேருந்து அந்த ஆணியை வந்து கரெக்டாக அந்த பின்பக்க கழுத்தில் கரெக்டாக பூந்தனால பொந்தியானா வந்து ஆலியாவாக பழைய ரூபத்துக்கு அவள் மாறிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூபம் மாறும்போது தான் நபீலுக்கு ஒரு கட்டம் ரொம்ப ஷாக்லேயே தான் இருந்தான். ஏன்னா அவள் ஒன் சைடாக காதலித்த பொண்ணு தானே, திடீர்னு அவனாலே நம்ப முடியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னால நபீல் கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவும் முடியலை. அப்போ வந்து ஆலியா வந்து பழைய ஃபார்முக்கு மாறும்போது அதே அழகான அதே இளமையாக வந்து அந்த ஃபார்முக்கு மாறிட்டான்.
ஸோ வந்து ஆலியா வந்து என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து ஹர்ட் பண்ணாத. அப்போ வந்து ஆலியா வந்து உண்மையை சொல்கிறான். நான் வந்து இந்த மாதிரி முழு நைட் இந்த மாதிரி வர்றதால என்னால் என்னோடய ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து கண்ட்ரோல் படுத்த முடியாது. அதனால் வந்து என் பின்பக்கம் கழுத்தில் இருக்கிற ஆணி வந்து அப்பப்போ வந்து எடுக்காமல் இருக்கணும். ரொம்ப நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னால் அது முடியல. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து நானாகவே இல்லை அப்படின்னு வந்து அழுந்துக்கிட்டு ஆலியா சொல்லும் போது, அப்போ நபீல் வந்து ஒரு கட்டம் வந்து ரொம்ப சந்தேகமாகவும் பார்க்க ஆரம்பித்தார். இதுக்கு எப்படி நபீல் வந்து ரியாக்ட் பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்போ ஆலியா வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். நீங்கள் வந்து என் கூடயே இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட எப்போது இருப்பீங்களா சொல்லும் போது நபீல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்த மனுஷன் ஒரு 2 வாரம் கூட ஆகலை, மறுபடியும் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு வேறு தாமானுக்கு போயிட்டார். அதோட நபீல் இந்த தாமான் விட்டு போனோடனே ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் நபீல் வந்து அதே தாமானுக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வர்றாரு. அந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதே ஆலியா அந்த மார்க்கெட்டில் பழம் வாங்கிட்டு இருக்காங்க. இது கண்ட நபீலுக்கு வந்து மறுபடியும் ஷாக். ஏன்னா அவளுக்கு வந்து வயசாகவும் ஆகலை. எப்படி நபீல் பார்த்தாலோ அப்படியே இருக்கா. அச்சஸ்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதே இளமையாகவே இருக்கா. அதே யங்காகவே இருக்கும்போது மறுபடியும் வந்து நபீல் வந்து ஆலியாவை மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அவள் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காளான்னு. அப்போ ஸ்டில் இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கா. பட் அவள் வந்து ஒண்டியாக இல்லை, வேறு ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கா. சரி, வேறு ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் வைப்போம், ஹைக்கால்னு வச்சுப்போம். இப்போ ஆலியா வந்து ஹைக்கால் கூட ஒன்றா இருக்காங்க. வந்து அடாம் ஜோலி வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவங்க ஹைக்கால் கூட. ஆனால் அடாம் கூடயும் ஹைக்கால் கூட என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுனா, அடாம் கூட இருக்கும்போது ஓரளவு சந்தோஷமாக இல்லை. அடாம் வந்து ஒரு லைட்டாக ஒரு சிடு மூஞ்சாக ரொம்ப கோபமாக தான் இருக்கார். ஆனால் இப்போ வந்து நபீல் பார்க்கும்போது வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இது தெரிஞ்ச வந்து நபீலுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆச்சு, அதுமாதிரி ரொம்ப பொறாமையாகிடுச்சு ஒரு கட்டம். ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணு தானே. இப்போ திடீர்னு அவர் பார்க்கும்போது அவர் வயிறு எரிய தானே செய்யும் அந்த டைமில். ஸோ இதை கடந்த நபீலுக்கு வந்து ஒரு கோபமும் உண்டாக்கிருச்சு. அப்போ நைட்டு அதே முழு நிலா டைமில் வந்து நபீல் வந்து ஆலியா ரூமுக்கு, அதோட பின்னாடியே அந்த ஜன்னல் பின்னாடி தான் அந்த ரூமில் நபீல் வந்து திட்டத்தனமாக பார்க்குறாரு ஆலியா என்ன பண்ணுறாங்கன்னு. ஆலியா வந்து ஒரு கட்டம் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கட்டம் இருக்கும்போது அழுதுகிட்டே வந்து ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு அந்த மாதிரி. அப்போ அவங்க 2வது புருஷன் ஹைக்கால் இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு, நீ நல்லா இருக்கியாம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆலியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் நபீல் வந்து அது கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார், உள்ளேருந்து ஆலியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவளாலே வந்து கண்ட்ரோல் படுத்த முடியல. ஒரு கட்டம் வந்து அவளோட கூர்மையான நகம் வந்து ஒரு கட்டம் ரொம்ப முளைக்கும் போது அந்த செவுத்தை வந்து பயங்கரமாக ரொம்ப கீற ஆரம்பிக்கிறான். அவள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு கட்டம் தாக்கு பிடிக்க முடியலன்னு. இது தெரிஞ்ச நபீல் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு தான் அந்த கோவம், அந்த காண்டு இருக்குல்ல, இன்னொரு புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கானே. ஸோ நபீல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜன்னலை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆலியா பக்கத்துக்கு போயிட்டு அந்த பின்பக்கம் ஆணி இருக்குல்ல, அது மெதுவாக அப்படியே உருவி அதை தூக்கி போட்டு நபீல் வந்து ஜன்னல் பக்கமாக பாஞ்சி அவர் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ ஓடி ஆலியா வந்து மறுபடியும் பங்கியான உருவத்துக்கு மாறி அவர் 2வது புருஷன் இருக்கார்ல, 2வது புருஷனை கடிச்சு சாவடிச்சிருச்சு. ஐ மீன் எப்படி அடாமை வந்து கடிச்சு வயத்தை பிடிச்சி கொதறி வச்சிச்சோ அதே மாதிரி ஐக்காலும் அந்த நிலைமையில் இறக்கப்படுறார். இது தெரிஞ்ச நபீல் வந்து எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாகவும் ஓடுறாரு. ஸோ இவ்வளோ தான் கதை. அது வந்து கதை சப்பையாக இருக்கா அது வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த கதை வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்லேயும் போடுவேன்,
டிக்டாக்லேயும் போடுவேன். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஓரளவுக்கு அதில் கொடுத்த ஆதரவு வந்து நல்லா இருந்துச்சு. பட் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எதுவும் இல்லை. நீங்கள் டிக்டாக்கில் கொடுக்குற மாதிரி யூடியூப்லேயும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அப்புறம் தான் நம்ம அடுத்த வீடியோ செய்யும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதேமாதிரி கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவும் உங்களை கொண்டு போக முடியும். ஸோ அதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சார் பாபாய், டாட்டா பாபாய். அமுகு டுமுகு அமால் டுமால்.